இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரானுக்கு எதிரான போர் ஒரு பக்கம் தீவிரமடைந்து வருகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அந்த நாட்டை தீவிரமாக தாக்கி வருகின்றன. பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் அமெரிக்க படைதளங்கள் இருக்கும் நாடுகள் மீது சரமாரியாக குண்டு வீசி வருகிறது. இந்த போரில் ஈரான் பேரிழப்பை சந்தித்து இருக்கிறது என்றாலும் அமெரிக்காவுக்கும் பெரிய இழப்பு ஏற்பட்டிருப்பதை மறுக்க முடியாது. வளைகுடா நாடுகளில் இருந்த அமெரிக்க படைதளங்கள் பெரும் சேதமடைந்திருக்கின்றன. அமெரிக்காவின் வான் தடுப்பு கவசங்களை ஈரான் அடித்து நொறுக்கியிருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுக்கு மிகப்பெரிய சேதத்தை கொடுத்த பிறகும் அந்த நாடு அடிபணியவில்லை. தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இது அமெரிக்காவுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியை கையில் வைத்துக்கொண்டு அமெரிக்காவை அலற விடுகிறது. அதை மீட்க நட்பு நாடுகள் எல்லாம் உடனடியாக போர்க்கப்பல்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டுக்கொண்டார். ஆனால் எந்த நாடும் அவருக்கு செவி சாய்க்கவில்லை. ஆஸ்திரேலியா, ஜப்பான் மட்டுமின்றி பிரிட்டன், ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளும் ட்ரம்ப் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டன. வளைகுடா நாடுகளும் ட்ரம்புக்கு அழுத்தம் போடுகின்றன. எப்படியாவது ஈரானிடம் பேசி போரை நிறுத்துங்கள் என்று தொடர்ந்து கூறி வருகின்றன. இப்படி அனைத்து பக்கமும் அமெரிக்காவுக்கு அடிவிடும் நேரத்தில் இப்போது அடுத்த அடியை ட்ரம்ப் வாங்கியுள்ளார். அதாவது அமெரிக்காவின் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பின் இயக்குநராக இருக்கும் ஜோசப் கென்ட் இப்போது தனது பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார். இஸ்ரேல் பேச்சை கேட்டு அமெரிக்கா போரில் இறங்கியது பெரிய தப்பு. இதை என்னால் ஏற்க முடியவில்லை என்று கூறி அவர் ராஜினாமா செய்திருப்பது அமெரிக்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கென்ட் தனது ராஜினாமா கடிதத்தில் கூறியிருப்பது: நீண்ட யோசனைக்கு பிறகு எனது பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்திருக்கிறேன். ஈரான் மீது நாம் போர் தொடுத்துள்ளோம். இதை மனப்பூர்வமாக என்னால் ஆதரிக்க முடியவில்லை. காரணம், நமக்கு அப்படி எந்த அச்சுறுத்தலையும் இப்போது ஏற்படுத்தவில்லை. மாறாக அமெரிக்காவின் அதிகார அமைப்பை வளைத்து வைத்திருக்கும் இஸ்ரேலின் அழுத்தம் காரணமாகவே இந்த போரை நாம் தொடங்கியிருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. 2014, 2016, 2024 நீங்கள் செய்த பிரச்சாரம் சரியானது. உங்கள் முதல் ஆட்சி காலம் சிறப்பானது. அப்போது நீங்கள் செயல்படுத்திய வெளியுறவு கொள்கைகளை நான் ஆதரிக்கிறேன். அப்போது மத்திய கிழக்கில் உள்ள அச்சுறுத்தலை சிறப்பாக கையாண்டீர்கள். ஈரான் தளபதி சுலைமானி, IS பயங்கரவாதிகளை எளிதாக தோற்கடித்தீர்கள். முடிவில்லாத போரில் அமெரிக்காவை சிக்க வைக்கவில்லை. ஆனால் இந்த முறை துவக்கத்தில் இருந்தே உயர் பதவியில் வகிக்கும் இஸ்ரேல் அதிகாரிகளும் அமெரிக்க ஊடகங்களின் செல்வாக்குமிக்க தலைவர்களும் அமெரிக்காதான் ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை சிதைத்து ஈரான் போரில் அமெரிக்காவை தள்ளிவிட்டிருக்கின்றன. ஈரான் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இப்போது அவர்களை தாக்கினால் வெற்றி பெற்று விடலாம் என்று உங்களை அவர்கள் நம்ப வைத்து விட்டார்கள். இது பெரிய பொய். பல ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் உயிரை பறித்த ஈரான் போருக்கு எப்படி இஸ்ரேல் நம்மை தந்திரமாக இழுத்ததோ அதைதான் இப்போதும் செய்திருக்கிறது. ஆனால் நாம் மீண்டும் தவறு செய்ய முடியாது. 11 முறை போர்க்களத்துக்கு சென்ற வீரனாகவும் இஸ்ரேல் உருவாக்கிய போரில் என் அன்புக்குரிய மனைவியை இழந்த கணவனாகவும் சொல்கிறேன். இந்த போர் அமெரிக்காவுக்கு எந்த பயனும் தரப்போவது இல்லை. அதே நேரம் அமெரிக்கர்களின் உயிரிழப்பை நியாயப்படுத்தி நம் நாட்டின் எதிர்காலத்தை சிதைக்கும் இந்த போரை என்னால் ஆதரிக்க முடியவில்லை. ஈரானில் நாம் என்ன செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன். உங்கள் பாதையை மாற்றி நம் தேசத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். இல்லையென்றால் அமெரிக்கா வீழ்ச்சியை சந்திக்கும் என்று கென்ட் கூறியுள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்தில் முக்கிய பதவிக்கு வருவதற்கு முன்பு கென்ட் தலைசிறந்த போர் வீரனாக இருந்தார். 11 போர்களில் களமாடிய அவர் போர் விமானங்கள் மூலம் குண்டு வீசி எதிரிகளை பந்தாடிய முக்கிய வீரர். பின்னர் அமெரிக்க இராணுவத்தின் முக்கிய பிரிவான சிறப்பு படைப்பிரிவில் பதவி வகித்தார். இராணுவத்தில் இருந்து வந்த பிறகு அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA-வில் பணிபுரிந்தார். நாட்டின் பாதுகாப்பு விவகாரங்கள் மற்றும் உளவுத்துறையில் நிபுணத்துவம் பெற்றார். இந்நிலையில்தான் தனது 2வது ஆட்சி காலத்தில் கென்ட்டை நாட்டின் பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பு என்ற முக்கிய அமைப்பின் தலைமை பொறுப்பில் நியமித்தார் ட்ரம்ப். இப்போது கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறி அவர் பதவி விலகி இருப்பது ட்ரம்புக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர் உண்மையிலேயே நியாயமானதுதானா என அமெரிக்காவில் குரல் கொடுப்பவர்களுக்கு இது தீனி போட்டுள்ளது.
அதேபோல் ஈரானில் அமெரிக்கா அடைய போகும் பலன் என்ன என்ற கேள்வியையும் கென்ட் ராஜினாமா தீவிரப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை.